முயலின் தந்திரம். ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு கொடூரமான சிங்கமும் ஒரு புத்திசாலி முயலும் இருந்தது. அந்த சிங்கம் தினமும் காட்டிலிருந்து ஒரு விலங்கை பிடித்து சாப்பிட்டு வந்தது. மற்ற விலங்குகள் அந்த சிங்கத்தை கண்டு மிகவும் பயந்து நடுங்கின. நாம் அனைவரும் சிங்க ராஜாவிடம் சென்று பேசி பார்க்கலாம். ராஜாவே, நீங்கள் இவ்வாறு எங்கள் அனைவரையும் சாப்பிட்டால் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். ஆதலால் தினமும் ஒரு விலங்கை உங்களுக்கு உணவாக நாங்களே அனுப்பி வைக்கிறோம். உங்களால் வேட்டையாடாமல் இருக்க முடியுமா? சிங்கம் சிந்தித்துவிட்டு, சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு என்னிடம் வந்தால் மற்ற விலங்குகளை நான் வேட்டையாட மாட்டேன். அதன்படி தினமும் ஒரு விலங்கு சிங்கத்தின் முன்னால் சென்று உணவாக மாறியது. ஒருநாள் முயல்களின் வரிசை வந்தது. அதில் புத்திசாலி முயல் ஒன்று இருந்தது. நான் சிங்க ராஜாவிற்கு உணவாக மாறுவதை விரும்பவில்லை. இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டே இருந்தது. முயல் புத்திசாலித்தனமாக திட்டமொன்று திட்டியது. முயல் சிங்கத்திடம் செல்கிறது. சிங்கம் கோபமாக உள்ளது. நீ எதற்கு இவ்வளவு தாமதமாக வந்தாய்? ராஜாவை வழியில் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்து, இந்த காடு எனக்கே சொந்தம், நான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்றது. அதனால்தான் நான் தாமதமாக வந்தேன். இதை கேட்டதும் சிங்கம் மிகவும் கோபமடைந்து, எங்கே இருக்கிறது அந்த சிங்கம்? அவனை நான் விரட்டுகிறேன். அது ஒரு பெரிய கிணற்றுக்குள் இருக்கிறது. என்னை அங்கே அழைத்து செல். முயல் சிங்கத்தை கிணற்றருகே அழைத்து, ராஜா, அந்த சிங்கம் கிணற்றின் உள்ளே இருக்கிறது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அங்கு தன்னையே பார்த்து வேறு ஒரு சிங்கம் என நினைத்து மிகவும் கோபம் அடைந்தது. நான் தான் இந்த காட்டும் ராஜா, நீ யார்? நான் தான் இந்த காட்டின் ராஜா என்று கிணற்றிலிருந்து சத்தம் எதிரொலித்தது. இதை அறியாத சிங்கமோ சினம் கொண்டு, நான் உன்னை வீழ்த்தி விடுவேன் என்று கிணற்றிற்குள் குதித்தது. மற்ற விலங்குகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயலை பாராட்டினர். நீ மிகவும் புத்திசாலி. காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் அமைதியாக வாழத் தொடங்கினர். எதிரில் இருப்பவர் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எவரையும் வெல்லலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.